நிகழ்தகவு. கணவருடன் ஏற்பட்ட தகராறால் தாய் வீட்டிற்கு சென்ற மனைவி. வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த மகனுக்கு தின்பண்டங்கள் வாங்கி கொடுத்த தந்தை. மகனை கொஞ்சிய தந்தையை சரமாரியாக தாக்கிய கும்பல். அடுத்த சில மணி நேரங்களில் அரங்கேறிய கொடூரம். அக்கா கணவரை துடிக்க துடிக்க வெட்டி கொன்ற மச்சான்கள். காதல் கணவனை தீர்த்து கட்ட ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த மனைவி. புலை நடுங்க வைத்த பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? காதலிச்சு கல்யாணம் பண்ண கணவனை கூட பிறந்த தம்பிங்களை வச்சு வெட்ட விட்டதும் இல்லாம அத பக்கத்திலேயே நின்று மனைவி கண் குளிர வேடிக்கை பார்த்ததா சொல்லப்படுற விஷயம் சென்னை சிட்டியவே குலை நடுங்க வச்சிருக்கு. சென்னை அசோக் நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு LIG பிளாட்ல கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான வீடுகள் இருக்கு. அதுல ஒரு ஃப்ளோர்ல தான் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு இளைஞர் கலையரசன். பிளிங்கிட் அப்படிங்கிற பிரைவேட் கம்பெனியில டெலிவரி பாயா வேலை பார்த்துட்டு இருந்த கலையரசனும் தமிழ் அரசிங்கிற இளம் பெண்ணும் ஒருத்தருக்கொருத்தர் உயிருக்குயிரா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து 2021 25 வயசான கலையரசனுக்கும் 22 வயசான தமிழரசிக்கும் இரு வீட்டு பெரியவங்களும் சேர்ந்து தடபுடலா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்த அந்த தம்பதிக்கு இப்ப 3 வயசுல ஒரு மகன் இருக்கான். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கலையரசன் தமிழரசி 2 பேத்துக்கும் இடையில அடிக்கடி சண்டை வந்திருக்கு. அதுக்கு தமிழரசி பல ஆண்களோட பழக்கத்துல இருக்கிறது தான் காரணம்னு சொல்லப்படுது. இதனால கணவன் மனைவிக்கு இடையில தினமும் பிரச்சனை நடந்துட்டு இருந்திருக்குது. ஒரு கட்டத்துல 2 பேத்துக்கும் ஒத்து போகாம 2021 கல்யாணம் பண்ண கலையரசனும் தமிழரசியும் 2022 பிரிஞ்சிட்டாங்க. தமிழரசி தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. கடந்த 3 வருஷமா கலையரசனும் தமிழரசியும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. 3 வயசு மகனை கலையரசன் தான் வளர்த்துட்டு வந்திருக்கார். இந்த சூழல்ல நான் பெத்த மகன் என்னோட அரவணைப்புல தான் வளரணும்னு கோர்ட்ல கேஸ் போட்டு கணவனோட இருந்த 3 வயசு மகனை பிரிச்சு தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க தமிழரசி. மகன் கூட இல்லாததால மன உளைச்சலுக்கு ஆளான கலையரசன் மகனை பார்க்கறதுக்காக தமிழரசி வீட்டுக்கு போயிருக்கார். அப்போ கணவன் மனைவிக்கு இடையில திரும்பவும் பெரிய சண்டை வந்திருக்கு. அதோட மகனை ரூமுக்குள்ள தள்ளி கதவை பூட்டுன தமிழரசி கலையரசனை பார்க்கவே விடாம பண்ணதா சொல்லப்படுது. இதுக்கு மத்தியில கணவனை பிரிஞ்சு அம்மா வீட்டுல இருந்த தமிழரசிக்கு எதிர் வீட்டுல இருக்கிற சரவணன் அப்படிங்கிறவரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. எதிர் வீட்டுக்காரருங்கிற முறையில பேசி பழக ஆரம்பிச்ச தமிழரசி நாளாக எல்லை மீறி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. மகள் சரவணனோட தகாத உறவுல இருக்கிறது தமிழரசி வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நல்லாவே தெரியும்னு சொல்லப்படுது. சரவணன் மேல பல போலீஸ் ஸ்டேஷன்கள்ல கொலை முயற்சின்னு ஏகப்பட்ட கேஸ் நிலுவையில இருக்கு. சரித்திர பதிவேடு குற்றவாளியோட தான் தமிழரசி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு மன உளைச்சலுக்கு ஆளான கலையரசன் தமிழரசிய சத்தம் போட்டிருக்காரு. அப்போ தமிழரசியோட இருந்த சரவணன் கலையரசனை அடிச்சு விரட்டியிருக்காரு. அவளை கேட்க நீ யாருடா, இனிமே அவகிட்ட வந்து பேசுறத பார்த்தா நீ உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லி விரட்டி இருக்கான். 14ஆம் தேதி நைட்டு கடைக்கு போயிட்டு பைக்கில் வீட்டுக்கு வந்துட்டு இருந்திருக்காரு கலையரசன். அப்போ அவரோட 3 வயசு மகன் வீட்டு வாசல்ல நின்று விளையாடிட்டு இருந்திருக்கான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகனை பார்த்ததும் எமோஷனலான கலையரசன் பக்கத்துல உள்ள கடைக்கு மகனை அழைச்சிட்டு போய் தின்பண்டங்களை வாங்கி கொடுத்திருக்கார். அப்போ அங்க வந்த தமிழரசியோட தம்பிகளான சக்திவேல், சஞ்சய் 2 பேரும் சிறுவன் கிட்ட இருந்த தின்பண்டங்களை பிடுங்கி குப்பையில தூக்கி வீசி இருக்காங்க. அதனால ஆத்திரமான கலையரசன் அவங்க கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்கார். அந்த வழியா கார்ல வந்துட்டு இருந்த ரவுடி சரவணன் 3 பேரும் வாக்குவாதத்துல ஈடுபடுறத பார்த்து காரை ஓரம் கட்டிட்டு என்ன ஏதுன்னு கேட்காம கலையரசனை சர்றமாரியா தாக்கியிருக்கான். அது மட்டும் இல்லாம கலையரசன் வாங்கி கொடுத்த தின்பண்டங்களை எதுக்கு வாங்கணும்னு கேட்டு சிறுவனையும் அடிச்சிருக்கான் சரவணன்.
மகனை வேறொருத்தன் அடிக்கிறத பார்த்துட்டு ஆத்திரத்தோட உச்சிக்கே போன கலையரசன் என் மகன் மேல கை வைக்க நீ யாருன்னு சரவணனோட சட்டையை பிடிச்சிருக்கார். நடு ரோட்டிலேயே கலையரசனும் சரவணனும் மாறி மாறி உருண்டு பிறண்டு இருக்காங்க. அப்போ அங்க இருந்த கலையரசனோட ஃப்ரெண்ட்ஸ் அவரை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. சின்ன பையன் நம்ம கிட்ட துள்றானேன்னு ஆத்திரமான சரவணன் ஒரு கட்டத்துல கலையரசனை தீர்த்து கட்ட பிளான் போட்டிருக்கான். இந்த சதி திட்டத்துக்கு தமிழரசியும் அவங்களோட தம்பிகள் சக்திவேல் சஞ்சயும் பக்கபலமா இருந்திருக்காங்க. இவன் உயிரோட இருந்தா தினமும் ஏதாவது ஒரு விதத்துல டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பான். பேசாம அவன் கதையை முடிச்சிருங்கன்னு தமிழரசி சரவணன் கிட்ட சொன்னதா கூறப்படுது. இந்த கொலையை பண்றதுக்கு சரவண நேரா இறங்கல. தமிழரசியோட தம்பிகள் சக்திவேல் சஞ்சய் அவனுங்களோட ஃப்ரெண்ட் சுனில் அப்படின்னு மொத்தம் 3 பேரையும் களத்துல இறக்கியிருக்கான். அதோட நீங்க அவன் கதையை முடிங்க, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டுருக்கான் சரவண. மகனுக்கு தின்பண்டங்கள் வாங்கி கொடுத்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு 12:30 மணிக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸான ஈஸ்வரன் மனோஜ்னு 2 பேர் கூட பிரியாணி சாப்பிட்றதுக்காக புளியந்தோப்புக்கு போயிருக்காரு கலையரசன். அப்போ கலையரசனுக்கு போன் பண்ண சரவணன் அவருக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்கான். சரவணன் சொன்னதை பெருசா எடுத்துக்காம கலையரசனும் பிரியாணி சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ சக்திவேலும் சஞ்சயும் வழிமறிச்சு வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. அடுத்து 2 பேரும் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து கலையரசனை ஓட ஓட விரட்டி சரமாரியா வெட்டிட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது நைட்டு 2 மணிக்கு. ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருந்த கலையரசனை அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மீட்டு கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனா 1 வாரம் ட்ரீட்மெண்ட்ல இருந்த கலையரசன் சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்துட்டார். தமிழரசியோட தம்பி சஞ்சய் கலையரசனை சரமாரியா வெட்டிட்டு இருந்தப்ப தமிழரசி அங்க வந்ததாகவும் கலையரசன் ரத்த வெள்ளத்துல துடிக்கிறத 2 நிமிஷம் நின்னு பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு போனதாகவும் அங்க இருந்த கலையரசனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி இருக்காங்க. புள்ளிங்களா சொல்றாங்க சார், தம்பிக்காரன் வெட்டுறான் 2 மணிக்கு, கூட போன அக்காக்கு 2 நிமிஷம் அங்க என்ன சார் வேலை, என்ன வேலை சார்? 2 நிமிஷம் அவள் தம்பி அவள் அக்கா போய் அங்கே நின்று என் பிள்ளைய பார்த்து சிரிச்சிட்டு போகிறாளா சார்? அதை போய் நான் போலீஸ்கார்கிட்ட சொல்கிறேன். அந்த பொண்ணு அந்த நேரத்தில் வரத்துக்கு என்ன நேரம் இருக்குது? நீ வந்து அத்தனை பிள்ளையும் பிடிச்சிருக்கு, பிடிச்ச பிள்ளைங்க எல்லாம் சப்போர்ட்டு சொல்லுது ஆர்த்தி போலீஸ் ஸ்டேஷனில். அந்த ரிப்போர்ட்டை எடுக்க மாட்டாங்க சார். இதுதான் போலீஸ் ஸ்டேஷனா? தன்னோட மகனை தமிழரசி தான் கள்ளக்காதலனோட சேர்ந்து கொன்னுட்டதாகவும் இது சம்பந்தமா அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தும் போலீஸ்காரங்க முறையாக நடவடிக்கை எடுக்காம அலைக்கழிக்கிறதாகவும் கலையரசனோட அம்மா கல்யாணி வேதனையோட சொல்றாங்க. அவங்க வீட்டு ஃபேமிலி கள்ளக்காதலால என் புள்ளைய போட்டு வெட்டிட்டாப்பா. இது கேட்ட போலீஸ் ஆர்த்தி போலீஸ் ஸ்டேஷனில் போனால் இது குடும்பத்தை பிரச்சனை, நாங்கள் எதுவும் தலையிட முடியாதுன்றாங்க. ஐயா, இது குடும்பத்தை பிரச்சனை இல்லை. அவங்க 3 வருஷத்துக்கு முன்னே பிரிஞ்சிட்டாங்க. அவங்க வீட்டில் திட்டம் போட்டு என் பிள்ளை கழுத்தை அரிஞ்சிட்டாங்கப்பா. நம்ம ஆர்த்தி போலீஸ் ஸ்டேஷன் லஞ்சம் வாங்கிட்டாங்க. அவளுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறாங்க. 2 நாளா சோறு தண்ணி இல்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறதாகவும் போலீஸ்காரங்க தன்னை ஒரு ஆளாவே மதிக்காம நாயை துரத்துற மாதிரி துரத்துறாங்கன்னும் என் மகனை கொன்னவங்களுக்கு சப்போர்ட்டா தான் போலீஸ்காரங்க செயல்படுறாங்கன்னும் கலையரசனோட அம்மா குற்றம் சாட்டியிருக்காங்க. அவங்க திட்டம் போட்டு பேசி என் புள்ளைய வெட்டிட்டாங்க. நான் இதேமாரி போலீஸ் ஸ்டேஷனில் நான் சொல்கிறேன். நீ வாயால் சொன்னால் நான் கேஸ் எடுக்க முடியாது அவங்க மேலே. கள்ளக்காதலனும் அந்த தமிழரசி பேரும் நான் சொல்கிறேன். அவங்க இதேமாரி சொன்னால் நான் கேஸ் எடுக்கவே மாட்டேன்றாங்க. எனக்கு ஆர்த்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நல்ல பதில் கிடைக்கல ஐயா. நான் போயிட்டு வரேன். நாயை துரத்துற மாரி துரத்துறாங்க ஐயா. இன்னைக்கு என் புள்ள உயிர் போச்சு ஐயா. நிகழ்தகவு